எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, கடந்த 2006 வருஷம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு கட்சி ஆரம்பிச்சாங்க. கட்சி ஆரம்பிச்சதோட விஜயகாந்த் அவர்கள் என்னென்ன முழக்கமிட்டாங்க அப்படின்னா, நான் மக்களுடனும் கடவுளுடன் மட்டும்தான் கூட்டணி, வேற எந்த கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேங்கிற பெரிய முழக்கத்தோட கட்சி ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி 2006 வருஷத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 234 தொகுதிகளிலும் அவருடைய வேட்பாளர்களை நிறுத்தினாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், அதாவது அரசியல் கட்சி ஆரம்பித்த புது கட்சி சந்தித்த முதல் தேர்தலிலேயே 8.4% ஓட்டு வாங்கினாங்க. அதே 2006 வருஷத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கலைஞர் கருணாநிதி ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு கொஞ்ச நெஞ்ச நெருக்கடி கொடுக்கலீங்க, எக்கச்சக்கமான நெருக்கடி கொடுத்தாங்க. விஜயகாந்த் அவர்கள் அரசியலை விட்டு விரட்டிடணும், விஜயகாந்த் அவர்களை அரசியலை விட்டு ஓட விட்டுறன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்களுக்கு எக்கச்சக்கமான நெருக்கடியை கலைஞர் கருணாநிதி ஐயா கொடுத்தாங்க. அவர்கள் கொடுத்த நெருக்கடியால் 2011 அதிமுகவோட கூட்டணிக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. 2011 வருஷம் கூட்டணி வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 29 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க விஜயகாந்த் அவர்கள் கட்சியில். ஆனால் ஏற்கனவே வாங்கின 2006 வாங்கின ஓட்டு விகிதம் பார்த்தீங்கன்னா அதை விட குறைஞ்சு 7.9% குறைஞ்சிருச்சு. இதை ஏன் மக்களை இப்போ நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தமிழக மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக மட்டும்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு நல்ல மனிதர் அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இருந்த போதிலும் அவரை முதலமைச்சராக்க விடவே இல்லை. இந்த அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இவங்க விஜயகாந்த் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணதை விட அவர்களுடைய கைக்கூலிகளை விட்டு விஜயகாந்த் அவர்களை கடுமையாக விமர்சனங்கள் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறமா விஜயகாந்த் அவருடைய கட்சிக்கு என்னென்ன நடந்துச்சு, இப்போ அந்த கட்சி எந்த இடத்துல இருக்குதுங்கிறது தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒருத்தர் இருக்கும்போது அவரை பற்றி எந்த ஒரு அருமையுமே தெரியாது. அவரை இழந்த பிற்பாடு தான் நம்ம என்னென்ன ஃபீல் பண்ணுவோம்னா, ஐயோ அவர் இருக்கும்போதே நம்ம பண்ணியிருக்கலாமே, அவர் நமக்காகத்தானே கத்திட்டு இருந்தார், அவருக்கு நம்ம ஓட்டு போட்டுக்கலாமே சொல்லிட்டு இப்போ நம்ம வருத்தப்பட்டு விஜயகாந்தை இழந்த பிற்பாடு அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதைத்தாங்க விஜயகாந்த் அவர்களை இப்ப கொண்டாடுறாங்க. ஆனா விஜயகாந்த் அவர்கள் நம்மோட தமிழக மக்கள் விஜய் அவர்களை இழந்துடக்கூடாது.